ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தலை வலிக்குது. ஸோ ரொம்பவே தலை வலிக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபோனில் இருந்துக்கிட்டே நான் டாக்டர்கிட்ட பேச போகிறேன். என்னடா கான்டாக்ட் நம்பர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. நீ என்ன டெக்னாலஜி வீடியோ தானே போடுவோம், இதுனா புதுசாக டாக்டர் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு டெக்னாலஜி வீடியோ தான், சண்டே ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே கூட அந்த நம்பர் எடுத்துங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் அந்த நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பர் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசலாம். அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க மெயிலா ஃபீமேலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மெயில் இல்லை, ஃபீமேல் இல்லை. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா வேறு என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுவும் இல்லைன்னா எப்படிடா நீ பேச போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். எஸ், எல்லாத்துக்கும் ஏஐ வந்துருச்சு. இப்போது ஒரு மூவியாக இருக்கட்டும், அதை கூட தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணுறதுக்கு இப்போலாம் ஆள் தேவையில்லை. ஏஐ வச்சு டப் பண்ணலாம். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கும் இப்போ ஏஐ இருக்குது. எல்லாத்துக்குமே யூடியூப் கண்டென்ட் எது எடுக்கலாம் ஏஐ சொல்லிட்டு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் நம்ம ஹெல்த் இஷ்யூவை சரி பண்ணும் ஏஐ வந்திருக்கு. எப்படிரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி தான். அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை பற்றி இந்த ஏஐ சாட்டை பற்றி சொல்லணும்னா இது எங்கே யூஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வெப்சைட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெப்சைட்டில் கிடையாது, நான் நம்பரே சொல்லும் போது நீங்கள் பார்த்துருக்கணும். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் எதுவுமே பேஸ்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சேட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேட் வித் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இல்லைனா நீங்கள் நம்பர் போட்டு கூட சேவ் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த சேட் உள்ள நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். யார் ப்ரோ மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை டாக்டர் மாதிரி நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும். கதெல்லாம் விடாது, அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ பண்ணதை உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும் போட்டு காட்டுறேன். நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இந்த தகவலை எங்களுக்கு தமிழில் கொடுங்கள், திஸ் இன்ஃபர்மேஷன் இன் இங்கிலீஷ், தமிழ், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் அந்த சஜஷனை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, அண்ட் தென் நான் டெலிகிராம் சேனல்லே போடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஏஐ பேர் என்னென்னா பாங்க, ஆகஸ்ட் ஏஐ. அது என்னடா ஆகஸ்ட் ஏஐ அப்படி தான் படிக்குது. ஓகேங்களா? இதுதான் இதோட இந்த டாக்டரோட பேர். ஓகேங்களா? ஏஐ டாக்டரோட பேர். ஓகே டாக்டர், இப்போது நம்ம டாக்டர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாக்டரை பற்றி சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கிலீஷில் சில கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அதை சேட் பண்ணது தான். ஓகேங்களா? நீங்கள் எப்படி ப்ரேச்சரில் சேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். I'm ready to assist you on your... Hi, I'm August, your AI health expert. You're in a safe space to ask anything or express any concerns you might have. 8:15 p.m. ஓகே, இதை பற்றி நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியலன்னா நான் தமிழில் கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரியல கூட நீங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி கூட நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஜிபோர்டில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா? ஏதாவது பிரச்சனை நம்ம சொல்லலாமா? பாதுகாப்பான இதுவா? இப்போ நான் ரைட்டில் சைட் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதெல்லாம் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இங்கிலீஷில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன். இப்போ பாருங்க. I'm ready to assist you on your health journey in a deeper way. Here's what I can do for you. Sync in face health Q&A. Feel free to ask anything. I can even understand voice notes and multiple languages. Magnifying glass tilted left visual symptom checker. Snap a photo or describe your symptoms and I'll help identify potential causes. Microscope lab report and prescription analysis. Send me a picture or PDF of your report for clear explanations of your medications and lab results. Person in Lotus Position mental health support. Let's talk about your mental well-being. Pre-apple meal and fitness plans. Customized meal and workout programs designed just for you. Herb calories and nutritional insights. Learn the nutritional content of your meals just by sending a photo. Woman health worker, man health worker, your health is my priority. Herb Sparkles 8:15 p.m. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக படிக்குது பாருங்கள். அவங்களே சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் வச்சுருந்தா கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அமிச்சா கூட அதை பற்றி கூட அது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். சூப்பராக வாய்ஸ் நோட்லேயே கொடுக்கும், மல்டிபிள் லாங்குவேஜ்லேயே கொடுக்குன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வாய்ஸ் நோட் மூலமாக கேட்கலான்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட்டு வாய்ஸ் நோட் ரெண்டுமே. ஓகேங்களா? இது சாத்தியமா அப்படின்றத இப்போ நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு நான் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழில் பேசியிருப்பேன். ஏன்னா அது எப்படி போட்டால் கமெண்ட் வரும் தெரியாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கூட நானே கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் கேட்டு பார்க்குறேன் உங்கள் முன்னாடி. ஓகேங்களா? ஓகே, இப்போது
yesterday. Emoji button. ஒரு நிமிஷம். Processing display. தமிழில் எனக்கு கொடுங்கள். ஓகே, இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், வாய்ஸ் நோட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நான் பண்ண சாட் இதெல்லாம். ஓகேங்களா, இதை நான் ப்ளே பண்ணுறது ஆல்ரெடி நான் மெசேஜ் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கான ஆன்சர்லாம் வந்திருக்கு. எப்படி அழகாக கேட்டிருக்குன்றதை நீங்கள் பொறுமையாக கேளுங்க. எனக்கு தலை வலிக்கிறது. நெற்றி பகுதியில் இதை பற்றி விளக்கத்தை நீங்கள் தமிழில் எனக்கு கொடுங்கள். ஓகே, நான் திருப்பி இந்த வாய்ஸ் நோட் நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா ஸ்பீடாக இருந்தது. இப்போ பாருங்க, இப்பத்துலேருந்து பாருங்க. எனக்கு தலை வலிக்கிறது. நெற்றி பகுதியில் இதனை பற்றி விளக்கத்தை நீங்கள் தமிழில் எனக்கு கொடுங்கள். ஓகே, தெளிவாக நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா தெளிவாக நம்ம போடணும். இப்போ நான் அது மாதிரி வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். அது கீழே என்ன ஆன்சர் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். TTS rate, default 0 second, processing this voice, linga talayin falling valid paprika unga falling paragraph takataria sila kelvika kelpom 10:40 am. பார்த்தீங்களா, கேள்விகள் கேட்போன்னு இருக்காங்க. திருப்பி நான் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். அப்படியே Utalil unga talayin falling farula utaragamaka apitukikkum falling mandamaga falling lapitul mayaga falling edaktura mudiuma melum falling endidaktilula munguram patkamaktil talayin bilguram 10:40 am. இது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகேங்க, டாக்டர் மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் டெக்ஸ்ட்லேயே போடலாம், இல்லை வாய்ஸ் நோட்லேயே போடலாம். நான் வாய்ஸ் நோட்டில் போட்டு தான் கேட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்குன்றதுக்காக. இப்போ நான் இந்த வாய்ஸ் நோட் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, தலையில் முன்புறம் தமிழில் கொடுங்கள் தகவலை. ஓகே, எந்த பக்கம் வலிக்குதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். அதுக்கான டெக்ஸ்ட்டில் எனக்கு மெசேஜ் வந்துருக்கும். அதாவது வாய்ஸ் நோட் ப்ராசஸ் ஆகும்போது இது ஒரு மெசேஜாக வரும். ஓகேங்களா, திருப்பி ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். திருப்பி ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். இது எவ்வளோ மணி நேரம், என்ன, நான் எப்பத்துலேருந்து இருக்குது, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. இப்போ நான் அதுக்கான ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன். ப்ளே பண்ணுறேன். உத நேரங்களில் வலிக்கிறது. இதனை பற்றி தகவலை தமிழில் கொடுங்கள். உத நேரங்களில் ஒரு சில நேரங்களையும் சொல்லியிருக்கேன். அது லைட்டாக வாய்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அது புரியாதனால கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்கு. எப்படி வலிக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, டாக்டர் இப்போ எப்படி வலிக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி நான் வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருக்கேன். இது மந்தமான வலி. தகவலை தமிழில் கூறுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஏன் தமிழ் சொல்லியிருக்கேன்னா அப்போ தான் தமிழில் வரும். நீங்கள் சாதாரணமாக சொன்னால் அது இங்கிலீஷில் தான் வரும். இல்லை நீங்கள் ஹிந்தி சொன்னால் கூட ஹிந்தியில் சொல்லிட்டு இது மாதிரி ஹிந்தியில் கூறுங்கள், அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் சொல்லி கூட நீங்கள் அதுக்கான ஆன்சரை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, திருப்பி நான் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். ஏதோ அதிகமான சத்தம் ஏதாச்சும் அது மாதிரி அது இருக்கிறதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை. தகவலை தமிழில் கூறுங்கள். பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நீ இப்படிலாம் பேசி வச்சிருக்க அப்படி நீங்கள் கேட்கலாம். நான் தெளிவாக பேசணுன்றதுக்காக இப்படிலாம் பேசி வச்சிருக்கேன். நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, ஓகேவா. அப்புறம் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். திருப்பி ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டாக்டர் மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. இதை முடிக்கல, இந்த கான்செப்டை தான் அவங்க முடிக்கவே இல்லை. என்ன எப்படியாச்சு, எந்த மாதிரி, எந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கூட அதை பற்றி கூட இது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணது. ஆமாம், தூக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டது. தகவல் தமிழில் கூறுங்கள். ஓகே. பாத்தீங்களா, அந்த தூக்கத்துல என்ன மாற்றம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். குறைவாக தூங்குகிறேன். இதனை பற்றி தகவலை தமிழில் கூறுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா தெளிவாக போடணும்ல. ஏன்னா அது மல்டிபிள் லாங்குவேஜில் கரெக்டாக அந்த லாங்குவேஜுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம போகணும். இப்போ தமிழில் கரெக்டாக சொன்னால் தான் தமிழில் கரெக்டாக எடுத்துக்கும். 1-2 வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுன்னா தப்பாக கொடுக்கும். அதனால தான் நான் இது மாதிரி போட்டு பேசியிருக்கேன். நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்க. நீங்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான விளக்கத்தை நான் வாய்ஸ் நோட்ல கொடுத்துருக்கேன். சமீபத்தில் ஏற்பட்டது, இதனை பற்றி தகவலை தமிழில் கூறுங்கள். கொஞ்சம் காலமாக இது இருக்கிறது, இதனை பற்றி தகவலை தமிழில் கூறுங்கள். பார்த்தீங்களா, அந்த தூக்கத்துலேருந்து தலைவலிக்காக இதுக்காக ஏதோ ஃபேமிலி பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான் இதெல்லாம் நான் என் வாய்ஸ் ப்ளே பண்ணுறேன், அந்த அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, நான் நடுவில் பேசுறதுக்காக நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க, அப்படியே பாருங்கள். அப்படிலாம் எதுவும் இல்லை, இதனை பற்றி தகவலை தமிழில் கூறுங்கள். ஒரு பாகுபலி படத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. பாத்தீங்களா, கடைசியா எண்டிங் வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா கேள்வியும் கேட்டு கடைசி இது என்னதான் இருக்கும்ன்றத அது வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கறது மூலமா அது கண்டுபிடிச்சு சொல்லுது, ட்ரை பண்ணுது. இப்போ எனக்கு வந்து தூக்கத்தினால மட்டும்தான் இந்த தலைவலி வலிக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஓகேங்களா, நான் இவ்வளோ நேரம் காட்டிட்டு வந்தேன்னா இப்போ ஃபைனலாக அது எப்படி முடிக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும்ல. இது மாதிரி நிறைய கேள்வி கேட்கும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெக்ஸ்ட் கூட நீங்கள் கேட்கலாம், டெக்ஸ்ட் போடுறாங்களா டக்குன்னு டெக்ஸ்ட் போட்டு கூட நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க. பாத்தீங்களா, இது மாதிரி 3-4 ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா எனக்கு பதில் சொல்லி முடிச்சிச்சு பாருங்க. ஓகேங்களா, ஓகே சரி. இப்போ நான் பண்ணதை நீங்கள் நான் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்க. இப்போ நான் லைவாகவே, அதாவது வந்து இப்போயே நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் தான் கேட்கலாம், எனக்கு இங்கிலீஷில் கேட்கலாமா தமிழில்? நான் தமிழே கேட்குறேன். ஓகேங்களா, இங்கிலீஷில் கேட்க கூட இங்கிலீஷில் ரிப்ளை வரும். இங்கிலீஷில் போட்ட சாட்டில் நான் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, கொஸ்டின் கேட்கணும், ஹவு டு சால்வ் ஹெட் பெயின், அதாவது தலைவலி எப்படி போக்குறது. I'm messaging further. You agree to DNC. DTS rate. Default. Bit./August. Privacy. You. Voice message. Select 3. Processing this. I'm sorry to hear that you're experiencing a headache. Let's try to figure out what's causing it so we can address it properly. 8:17 p.m. இருங்க. அதுக்கு நான் என்ன இருக்கு. Processing this. I'm sorry to இங்கிலீஷ்ல ரிப்ளை வந்திருக்கு. Can you tell me more about the nature of your headache? For example, is it a throbbing pain, a dull ache, or a sharp pain? Also, where exactly is the pain located? For example, forehead, temples, back of the head. 8:17 p.m. பாத்தீங்களா, எந்த மாதிரி அதாவது தலைவலி எப்படி வலிக்குதா, அதிகமா வலிக்குதா, அந்த மாதிரி क्वेश्चनலாம் இங்கிலீஷ்ல கூட உங்களுக்கு ரிப்ளை வரும். நான் வந்து என்னன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன், அதெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து ரிப்ளை தமிழ்ல வரலன்னு பார்த்தேன். பட் தமிழ்ல நான் தமிழ்னு சொல்லும் போது அது தமிழ்லயும் கொடுக்குது அழகா. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா கரெக்டா சொல்லணும். ஒரு வார்த்தையோ உள்ள போயிடும். ஒரு வாய்ஸ்ல கூட பாத்தீங்களா, லைட்டா வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. தெளிவாக போட்டு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கான பிரச்சனை என்ன, நீங்கள் இது மூலமாக ஒரு 50% நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஏஐ தான், யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு கால் வலி, இதனை பற்றி தகவல் தமிழில் வேண்டும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. எனக்கு கால் வலி,
இதனை பற்றி தகவல் தமிழில் வேண்டும். ஓகே, இப்போ நான் போட்டேன்னா ஸோ நடுவில் வந்து நான் பாஸ் பண்ணி வச்சனால மெசேஜ்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு சேட்டில் நீங்கள் நின்றுட்டு அதாவது வந்து மெசேஜ் பண்ணும்போது 20 சவுண்ட் வருமோ அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ராசஸிங் வாய்ஸ் நோட் அது ஒரு மெசேஜாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு மெசேஜாக இருக்கும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அதாவது என்ன சொல்லுதுன்னா, சாரி உங்களுக்கு கால் வலிக்கு நாங்கள் வருதுங்கிறோம், அதனை பற்றி மேலும் சொல்லுதுன்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? 20, 30. Can you describe the nature of the pain? For example, is it a shock pain, a leg, or a throbbing sensation? 10:41 a.m. என்ன மாதிரி வலிக்கிறது அது மாதிரிலாம் கேட்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நான் அப்போது அந்த இதில் அந்த முன்னாடி வாய்ஸ் நோட்டில் நான் முன்னாடி போட்ட வாய்ஸ் நோட்டில் ப்ளே பண்ணி காட்டும்போது எவ்வளோ தெளிவாக போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ணேன், இன்னும் நல்லா தமிழில் கிளியராக அந்த லாங்குவேஜ்னால் அந்த லாங்குவேஜில் கிளியராக பேசணும், அப்போ தான் தமிழில் வரும். இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கிலீஷில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். ஸோ ஆன்சரும் வரும் உங்களுக்கு இங்கிலீஷில், எந்த லாங்குவேஜில் இங்கிலீஷில் கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். நீங்கள் தமிழில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு தமிழில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் உங்கள் முன்னாடியே பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு ஆகஸ்ட் ஏஐ அப்ளிகேஷன் டாக்டர் நீங்கள் மீட் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் நம்பர் எடுத்துக்கங்க. நீங்கள் சேவ் பண்ணிட்டு கூட இல்லை நம்பர் டைப் பண்ணி கூட நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஜாலியாக சேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம லேப் ரிப்போர்ட் எது இருந்தாலும் கூட நம்ம இதை வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணி அதை போய் டீட்டெயில்ஸ் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம குரூப் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே கண்டிப்பாக இந்த நம்பர் இருக்கும். நம்ம இருக்கிற குரூப்ஸ்லாம் இந்த நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நம்பர் கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எல்லோரும் லைக் பண்ண மிஸ் பண்ணுறாதீங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.